வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜனவரி 25 குக்கிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைமாக குக்கிங் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லேயரில் ட்ரீம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ரெசிபி. இதை எடுத்துகிட்டு தான் நான் குக்கிங் காம்படிஷனுக்கு போகிறேன். எப்படி அந்த பெரிய பவுல் எடுக்கும்போது இருக்கிற டென்ஷனில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதே தான் இந்த கப் கேக்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் மூஸ், அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருப்பேன். இதே ப்ராசஸ் தான் அந்த பவுல்லையும் பண்ணியிருப்பேன். இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதில் வந்துட்டு 3 கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்க. 3 கேட்டகரிஸ்னால் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணுது, ஏதாவது ஒரு ரெசிபிஸ் தான் பண்ணணும். மெயின் கோர்ஸ் இருந்தால் 1, டெசர்ட்டில் 1, பேக்கிங்கில் 1, இந்த மாதிரி 3 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம், அல்லது 2 இது பே பண்ணி கூட 2 ரெசிபி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு 73 டோக்கன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் 8:30 டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லோரும் செட்டில் ஆகிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. நான் டோக்கன் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. எல்லாமே செட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, பக்கத்தில் எல்லாமே நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் வித்தியாசமாக நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. பட் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு டிஷ் தான் காம்படிஷனுக்கு எடுத்துக்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. சாக்லேட் மோல்டு போட்டு கருப்பு கலர் அரிசியில் கேக் பண்ணியிருக்கீங்களா? பேக்கிங் இப்போ இது பனங்கிழங்கு புட்டு. பனங்கிழங்குன்னா அந்த குச்சி மாதிரி வருமே, அது வேக வச்சு திருவி போட்டுருக்காங்க. கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கீங்களா? ஃபுல்லாகவே அதானா? ஒரு லேயர் இருக்குங்களா? ஒரு லேயர். அது ஒரு லேயர். இது கலர்ஸ்லாம் கலர்ஸ் 1 பீட்ரூட், 1 சங்குப்பூ. இவங்க தான் என்னுடைய பக்கத்து சீட்டில் இருந்தவங்க. இவங்க பனங்கிழங்குல போட்டு, கருப்பு கவுனியில் கப் கேக்கு, பர்பிள் சக்கரவள்ளி கிழங்குல ஹல்வா இதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனாலும் ஹெவி காம்படிஷன். இப்போ போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது தான் எல்லோரும் எந்த அளவுக்கு நம்மளை தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நம்மளுடைய டேலண்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு டிஷ் தான் ஒருத்தர் கொண்டுட்டு வரணுன்றத பேம்ப்ளெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு டிஷ்குள்ளேயும் நிறைய இன்னோவேட்டிவ்ஸை புதுமைகளை புகுத்தியிருந்தாங்க சிலர். ஆனால் ஒரு சிலர் என்ன மாதிரி நிறைய பேரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த லெவலில் இந்த காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியாமல் வந்திருந்தவங்களும் சில பேர் இருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா குக் வித் கோமாளி ரேஞ்சுக்கு இருந்தது ஒரு சிலரோட டிஷ்ஷஸ். இவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே ரெடி பண்ணியிருந்தாங்க. இவங்க ஹோம் பேஸ்டாக ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க, ஆர்டர்ஸ்க்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் சிம்பிளாக நம்மள மாதிரி ப்ரௌனி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது நெக்ஸ்ட்டு தீமாக வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இவங்க.
ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஜட்ஜ் நம்மளுடைய ரெசிபியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருந்தாரு. சுற்றி இருந்த இறைச்சலில் வாய்ஸ் அவ்வளோ கிளியராக கேட்கல, பட் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்காரு. வாங்க என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம். பர்ஃபெக்டாக இருந்தே இருக்குது. அந்த டேஸ்ட் டெக்ஸ்சர் ஆசம், ரொம்ப நல்லா இருக்கும். ஹெவி லாங் டைம் ஆனதுனால சில்னஸ் கம்மி. மீட் வந்து ஃப்ராத்தியாக டூ குட். எந்த காம்படிஷனில் எந்த ப்ரைஸும் வின் பண்ண முடியல, ஆனால் இந்த செஃப்போட வேர்ட்ஸ் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அடுத்தடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.